இப்போ கர்நாடகத்துல இந்த போன்பே கூகுள் பேக்கு எதிராக இவங்க பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் என்பது அடுத்து என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது பரவ வாய்ப்பு இருக்கா? இதுல இந்திய அரசாங்கம் தலையிட்டு இதை அவங்களுக்கு சாதகமா எப்படி மாத்தணும்னு பாக்குறீங்க சார்? ஒண்ணு, ஒன்றிய அரசு முயற்சி செய்த டிஜிட்டல் இந்தியான்றது உண்மையில ஒரு ஃபெயிலியர். இந்த சின்ன சின்ன பேமெண்ட்களுக்காக கூகுள் பே யூஸ் பண்றாங்களே தவிர பெரும்பாலான பணப்பட்டு நீக்கம் செய்யப்பட்ட போது கரன்சி இன் சர்க்குலேஷன் மக்களுடைய கையில புழங்கி கொண்டிருந்தனுடைய கேஷனுடைய அமௌண்ட் 17.4 லட்சம் கோடி. இப்போ ஒரு மாசம் கேஷனுடைய அமௌண்ட் 38.1 லட்சம் கோடி. இப்போ அதோட டபுள் ஆயிடுச்சு. விலைவாசி கூடி இருக்குது, பண மதிப்பு குறைஞ்சிருக்கு, அது ஒரு பக்கம். ஆனா இவங்க சொன்ன டிஜிட்டல் எங்க போச்சு? அப்போ இன்னைக்கு தேர்தல்ல எவ்வளவு ரூபாய் கேஷ் பட்டுவாடை ஆகுது. அதுல அங்க யாரும் ஜிபே வச்சு கொடுக்கறது, வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. அது எல்லாமே கேஷ்ல தானே பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க கேட்ட கேள்வி, பணப்புழக்கம் என்பது 2016 17.4 லட்சம் கோடியாக இருந்தது. இன்னைக்கு 38.1 லட்சம் கோடியாக கூடி இருக்குதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ மக்கள் இன்னும் முழுக்க முழுக்க இந்த டிஜிட்டலை நம்பி போறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல. ரெண்டாவது, அமெரிக்கா போல உள்ள மிகப்பெரிய நாடுகள்ல எல்லாரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட இன்னைக்கும் 60% கேஷ் தான் புழக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல இந்த ஜிபே, போன்பே இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணு கையில நிறைய கேஷ் எடுத்துட்டு நடக்க வேண்டியது இல்லை.